ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேகிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 6 தேவாசுரர்களின் இடைக்கால சமாதான அறிவிப்பு என்னும் தலைப்பில் பதம் 10. த்வயக்ர ஆசீத் த்வய மத்ய ஆசீத் த்வை அந்த ஆசீத் இதம் ஆத்மதந்த்ரே த்வம் ஆதேரந்தோ ஜகதோஷ்ய மத்யம் கடஷ்ய மிருத்ஸ்னேவ பரஹ பரஸ்மாத். வேர்ட் பை வேர்ட் மீனிங். த்வயி முழுமுதற் கடவுளாகிய தங்களுக்கு, அக்ரே ஆரம்பத்தில், ஆசீத் இருந்தது, த்வயி தங்களுக்கு, மத்யே மத்தியில், ஆசீத் இருந்தது, த்வயி தங்களுக்கு, அந்தே முடிவில், ஆசீத் இருந்தது. இதம் இந்த பிரபஞ்ச தோற்றம் முழுவதும், ஆத்ம தந்த்ரே முற்றிலும் உமது கட்டுப்பாட்டின் கீழ், துவம் தாங்கள், ஆதி ஆரம்பம், அந்த முடிவு, ஜகத பிரபஞ்ச தோற்றத்தின், அஷ்ய இதன், மத்தியம் மத்திய, கடஷ்ய ஒரு மண்பாண்டத்தின், மிருத்ஸ்னா இவ மண்ணைப் போல, பர உன்னதமான, பரஸ்மாத் தலைவராக இருப்பதால். டிரான்ஸ்லேஷன். எம்பெருமானே, நீங்கள் எப்போதும் பூரண சுதந்திரம் உள்ளவர். இந்த பிரபஞ்ச தோற்றம் முழுவதும் உங்களிடமிருந்தே எழுகின்றது, மேலும் உங்களிடமே அடைக்கலமும் கொண்டுள்ளது. மேலும் உங்களுக்குள்ளேயே இந்த பிரபஞ்ச தோற்றம் முழுவதுமே முடிவடைகின்றது. ஒரு மண்பாண்டத்திற்கு காரணமாக இருப்பதும், பாத்திரத்தை அதாவது அந்த மண்பாண்டத்தை தாங்குவதும், அது உடைந்து விடும்போது அந்த மண்பாண்டம் இறுதியாக திரும்பிச் செல்லும் இடமும் எல்லாமே மண்தான். இதை போலவே பகவானாகிய நீங்களே எல்லாவற்றிற்கும் ஆரம்பமும், எல்லாவற்றிற்கும் ஆதாரமும், எல்லாவற்றிற்கும் முடிவுமாக இருக்கிறீர்கள். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 6 தேவ அசுரர்களின் இடைக்கால அறிவிப்பு என்னும் தலைப்பில் பதம் 10 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய்.